ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் டியூட் படத்தை பார்த்தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை தேட்டருக்கு போகலாமா இல்லை வீட்டிலே பார்த்துடலாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரத்குமார் வந்து ஒரு மினிஸ்டராக இருக்கார். அவருக்கு வந்து தங்கச்சி பையன் இருக்கான், பிரதீப் ரங்கநாதன். நம்ம ஹீரோங்க. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா மமிதா பைஜு. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஒரு ஃபீலிங்ஸ்னால். அப்போ வந்து அவங்க ஒத்துக்கலை. கொஞ்ச நாள் கழித்து ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸ் வருது. சரி மாமா கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னவொடனே மாமாவும் சரி ஓகே பண்ணிடுறாரு, கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தாங்களா இல்லை புதுசாக வந்த கேரக்டர் சேர்ந்தாங்களா அப்படின்னு தாங்க கதை. கன்ஃபியூஸாக இருக்கல. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்துமே பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த படத்தில் மெயினான பாசிட்டிவே பிரதீப் ரங்கநாதன் தான். ஆக்டிங்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. முக்கியமாக எமோஷ்னல் சீன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எமோஷ்னல் சீன் தவிர மற்ற சீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பார். மோஸ்ட்டாக நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் கேரக்டருங்க. அவர் சூப்பராக தாங்க பண்ணியிருக்காரு. எல்லா சீன்லேயுமே அவர் சூப்பராக வாழ்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மமிதா பைஜு கேரக்டர் எடுத்திங்கன்னா எமோஷ்னல் சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் நிறைய சீனில் வந்து இந்த கேரக்டர் எதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த மமிதா பைஜு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒருத்தர் இருப்பான், எதுக்கு இருக்கானே தெரியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி தான் வச்சுருக்காங்க. சரி, நெகட்டிவ் எடுத்தோன்னா இந்த படத்தில் வந்து நிறைய நெகட்டிவ் இருக்குங்க. ஃபஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராக போயிட்டுருக்குங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பஸ்ஸில் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோட சோத்து மூட்டைலாம் கட்டிட்டு நீங்கள் போகிறீங்க. திடீர்னு ஒரு நடு இடத்துல வந்து இறக்கி விட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தாங்க ஒரு ஹைவேல இறக்கி விட்டாங்கன்னா எப்படி போகுதுன்னே தெரியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து எதுக்காக வந்து ஃபஸ்ட் ஆஃப் நல்லா போயிட்டுருக்கும்போது செகண்ட் ஆஃப் எங்கே போகுதுன்னே தெரியாது. நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நம்மளுக்கே அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தாங்க வச்சுருக்காங்க. சரி, ஃபஸ்ட் எடுத்ததுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பாரின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணுறாங்க, மமிதா பைஜுவும் பாரியும். ஆனால் இந்த பாரி கேரக்டர் எதுக்கு இருக்குன்னே தெரில. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் எதுக்காக இந்த கேரக்டர் வந்தது, இவர் ஏன் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு 2 வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு சீனுமே இருக்காது. படம் ஃபுல்லாக அந்த கேரக்டர் இருக்கும். ஆனால் எதுக்கு இருக்குன்னே நம்மளுக்கும் தெரியாது. அந்த கேரக்டருக்கும் நம்மளும் சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவன் லவ் பண்ணுறான், ஆனால் அவன் எதுவுமே பண்ண மாட்டான். வெறும் என்ன சொல்கிறது, ப்ரெக்னென்ட் மட்டும்தான் ஆவாங்க போல், மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டாங்க இந்த கேரக்டரு. நம்மளுக்கெல்லாம் காலேஜிலலாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், இவிஎஸ்னு ஒரு சப்ஜெக்ட்டு. என்ன எழுதினாலும் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த படத்தில் இந்த கதையை எழுதியிருக்காங்க போல். இந்த கேரக்டரை என்ன பார்த்தாலும் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு எழுதிட்டாங்களான்னு தெரில. சும்மா இருப்பாங்க இப்படி ஒரு கேரக்டர். மமிதா பைஜும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். எதுக்கு எடுத்தாலும் இவங்க வந்துட்டு பிரதீப்பை தான் சொல்லுவாங்க. பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான கேரக்டருங்க. எல்லா ஃபீலிங்ஸுமே அவர் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியே வச்சுருப்பாங்க. இந்த கேர்ள்ஸ் மேலே தான் தப்பு பண்ணுற மாதிரி அப்படி தான் இதை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய இடத்துல போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சரி நான் படம் தான் இப்படி இருக்குது, ஃபஸ்ட் ஆஃப் நல்லா போயிட்டுருக்கு, செகண்ட் ஆஃப் இப்படி தான் புரியும்னு நினச்சிட்டோம். கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொதப்பிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சரத்குமார் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆனர் கில்லிங், தங்கச்சியே கொன்னவர், பொண்ணையும் கொல்லணும்னு நினைக்கிறாரு, பொண்ணோட குழந்தையும் கொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்க ஒரு கேரக்டரு ஒரே சீனில் திருந்துருவாருங்க. எப்படிங்க நடக்கும்? நிஜத்தில் கூட நடக்காதுங்க. எப்படிங்க ஒரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் திருந்துவாங்க? அதெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டேரக்டர் ஏன் இப்படி எழுதினாருன்னு கண்டிப்பாக தெரில. மோஸ்ட்டாக நான் நிறைய படம் பார்த்துருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் படம், ட்ராகன் படமாக இருந்தாலும் சரி, லவ் டுடே படமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கூட இரிட்டேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து எப்பயுமே இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பார். அவர் வந்து ஸ்டைல் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஸ்டைல் பண்ணுவாருங்க. சும்மா ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணுறது, எதை வைக்காதுமே ஸ்டைல் பண்ணிகிட்டே இருப்பார். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காமல் போயிடுச்சு. கனெக்ட் ஆகல ரொம்ப. எனக்கு கனெக்ட் ஆன கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரத்குமார் கேரக்டர். அந்த பாரி கேரக்டர் எதுக்கு இருக்குன்னே தெரில. இந்த படத்தை வந்து நான் கேட்டிங்கன்னா எதுக்காக பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் பார்க்கலாம். ஏன்னா இந்த சும்மா ஒரு டைம் வந்து எல்லா படத்தையும் நம்ம பார்ப்போம்ல, டிவியில் போட்டாங்கன்னா அந்த மாதிரி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஆஃப் தாங்க செம்மையாக சொதப்பிட்டாங்க. ஃபாரின் அனுப்பலான்னு சொல்லி அனுப்பணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அங்கேயும் சொதப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சொதப்பலுங்க இந்த படத்தில். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்துக்கு போகலாமா அப்படின்றத. ஆனால் கண்டிப்பாக ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான். எங்கள் வீட்டிலலாம் அடிப்பாங்க. சரி பார்த்துக்கோங்க. பாய், டேக் கேர்.